500 வச்ச காலம்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. வந்து ஹைகோர்ட் ஆர்டர் நாங்கள் உள்ள வைக்க மாட்டோம் சார். நாங்கள் 5 ரூபா ஹைகோர்ட் ஆர்டர் புரியுங்களா? இதை வந்து அதுதான் நம்ம கடமை. உங்களுக்கு தெரியாதா? சட்டத்தை சார் கூட்டம் நடக்கிற ஸ்பாட்ல வைக்கலாம் சார். நீங்கள் கூட்டம் அதாவது கட் அவுட்டுக்கு கோர்ட்டில் ஸ்டே இருக்கிறதுங்களா உண்மை. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நீ என்ன பண்ணுற? நீ அதாவது இயக்கத்தில் சீமானு வச்ச போர்டு மட்டும் நீ தடை வைக்கக்கூடாதுங்கிற. தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னும் எடப்பாடி வர வீதியில் ரோடு ஃபுல்லாக மறைச்சிட்டான் சார். இதே திராவிட கழகம் உதயநிதி வராப்புல. இது என்ன ஆளுக்கு ஒரு சட்டமாக கிடையாது சார். சட்டம் பொதுவானது சார். பேனர் வைக்கக்கூடாது தடைன்னா எல்லாருக்கும் தான் தடை. காவல்துறையை கையில் வச்சு காவல்துறை மேலாதிக்கம் பண்ணுது. தேவையில்லாத வேலை இதெல்லாம். அமைதியாக அந்த குடும்ப கட்சி மாதிரி நடந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நல்லபடியாக சுமூகமாக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா தமிழர்லாம் ஒன்றுபடணும் சார். தமிழனுக்குன்னு ஒரு நாடு தமிழ்நாடு சார். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு நாடு இருக்கு சார். அதனால தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்க முடியாது. புரியுங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா 2005 டிஎம்கே ஆட்சி என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் பண்றான். அதாவது அது எல்லாம் போறாங்க. யாரு? கனிமொழி, டிஆர் பாலு, திருமாவளவன் இவங்கெல்லாம் போய் ராஜபக்சே கிட்ட கையை கொடுத்துட்டு வர்றாங்க. அங்கே தமிழ் மக்களுக்கு என்ன பாதிப்பு கேட்கல. இவனா தமிழனே கிடையாது சார். கேட்டுக்கங்க, தமிழ்நாடுன்னு அதை பிரபலமா வாங்கணும். தமிழ்நாடு பேரே எடுத்துட்டாங்க சார். பேரே இருக்கக்கூடாதுட்டான். பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்து துறைன்னு இருக்கு. தமிழ்நாடு இருக்கக்கூடாது மத்திய அரசு. இவன் போயிட்டு வந்தா டெல்லி. இப்போ டெல்லி வந்து நிதி ஆயோகத்தை 2 வாட்டி போகல ஸ்டாலின். இப்போ மகன் மேல அரசு இடி ரைடு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு 3வது நேரா போய் மோடி காலில் விழுந்து என்ன காலில் விழுந்து இடி ரைடு இல்லாமல் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணணும்னா தமிழ்நாடு பேரை எடுத்துருங்க. அரசு போக்குவரத்து துறையா இருக்கணும்னு சொல்லிட்டு நாட்டை வித்துட்டாங்க. இவங்க எல்லாம் நாட்டில் இருக்கக்கூடாது. எடப்பாடி கூட்டுக்கு இவருக்கு யாருக்கு எடப்பாடிக்கு ஓட்டு போடுவான்? அவர் எந்த சார் எல்லாமே அடிமையாகிட்டாங்க சார். 75 வருஷம் 200 ரூபா சாப்பாடு பிரியாணியை கொடுத்து மக்கள் எல்லாம் குட்டுச்சோறு ஆகிட்டான். நவீன அதாவது உலகத்திலே 4வது பெரிய வல்லரசு நாடு இந்தியா. அது தமிழ்நாடு சொல்றது வெக்கமா இருக்கு. அதனால இவங்களை களை எடுத்துடணும். நம்ம என்ன செய்யணும்னா புரட்சி சீமான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம். அரசு கான்ட்ராக்ட் கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட் வேலை கொடுக்கலாம். அவர் சொன்ன மாதிரி கொடுக்கலாம். இப்போ வந்து போக்குவரத்து துறையினாக்க டிரைவரு, கண்ட்ராக்டர், கட்டுமான பணி, டயர் வாங்கல வந்து பஞ்சர் பாக்குறவங்க படிச்சவனுக்கே 10,000 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல. அது மாதிரி கூட்டுறவுத்துறை, அது மாதிரி பிடபிள்யூ துறை, இந்த மாதிரி எல்லா துறையிலும் வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால வந்து லஞ்சம் லாவனே கிடையாது. கான்ட்ராக்ட் காரன் கிடையாது. கட்டுமான பணி எவனும் பண்ண முடியாது. ஏன்னாக இப்போ ஒரு பாலம் கட்டணும்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து ஏவா வேலு சார். இப்ப பாலம் கட்டணும்னா பெரிய எல்என்டி, மகீந்திரா இந்த மாதிரி நிறுவனத்துக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்கணும். இவரே கான்ட்ராக்ட் பண்ணி இப்ப அந்த பாலம் உடைஞ்சு போச்சு. அதனால நம்ம ஆட்சியில நம்ம சீமானா 2026 இந்த மக்கள் தமிழ் மக்கள் சப்போர்ட் பண்ணணும். புரியுங்களா? படிப்பு போச்சு, சுகாதாரம் போச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். சார் அது ஒரே கொள்கை. எடப்பாடி எல்லாம் தமிழனே கிடையாது. நாட்டை இன்னைக்கு எல்லாரும் பிச்சைக்காரன் ஆயிட்டான். 200 ரூபா கொடுத்து கோடான லட்சம் பேரை கூட்டியாந்து ஒவ்வொரு மாவட்டத்து சார் ஒரு மாவட்டம் சுற்றுப்பயணம் பண்றான். 200 ரூபாய் கொண்டு ஒரு இடத்துல கும்பல் அனுப்பாட்டான். மனிதன் இன்னைக்கு 75 வருஷமா பிச்சைக்காரே ஆகிறாங்க. திராவிட ஆட்சி இவங்க எல்லாம் அடிச்சு வரட்டணும். இவன் என்ன கூடாது கேட்கறது? இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த புரட்சி தலைவி 2014 செத்தாங்கல்ல, அது உண்மையே தெரியல. அந்த தலைவியை நீ பேசுறது கொடுக்குன்னா அதிகாரம் இருக்கு. அந்த அம்மா எப்ப செத்துச்சு? எந்த வரலாறு தெரியுமா? அப்போலோவுல ட்ரீட்மெண்ட் 2014 சாவு. பிரதாப் ரெட்டி தான் செக்ரட்டரியேட் ஆகுனா என்ன உண்மை தெரிஞ்சு அந்த அம்மா செத்ததுக்கு? நீ யாரியா எடப்பாடி? கட்சிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ சீமானை கூப்பிடுறது உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உனக்கு தமிழ் மக்களை எல்லாத்தையும் பிச்சைக்காரன் ஆயிட்ட. 200 ரூபா கொடுத்து எல்லாத்தையும் பிச்சைக்காரன் ஆயிட்டா சார். கூட்டு சார். அதனால கூட்டணிக்கெல்லாம் செந்தமிழ் சீமான் போக மாட்டார் சார். ஏன்னா அவர் கொள்கை கோட்பாடு 15 வருஷம் களத்தில் இருக்கார் சார். 2015 இருந்து தமிழ் உறவுகளை காக்கணும், தமிழ் தேசியம் காக்கணும், தமிழ் மொழியை காக்கணும். இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன்னா 2012 பிரிட்டிஷ்காரன் நோட் அடிக்கிறான். அந்த நோட்ல சமஸ்கிருதம் இல்ல, இந்தி இல்ல, தமிழ் இருக்கு. 2016 இந்தி இல்ல, தமிழ் தான் இருக்கு. 2012 அவர் தான் பிரிட்டிஷ்காரன் நோட் அடிக்கும் போது அதுல வந்து 1912 தமிழ வந்து உலகம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ வந்து எல்லா நாட்டும் ஒத்துக்குது. புரியுங்களா? ஒரு மாடு பிறந்தா விட அம்மாங்குது. நீ லண்டன்ல பிறந்த குழந்தை கூட அம்மாங்குது. எல்லாம் தமிழ் உச்சரிப்பு தான். தமிழ் தேசியத்தை சுருங்கிட்டாங்க சார். காரணம் என்னன்னாக்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோட அதாவது அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை வந்து தமிழ்நாடு சென்னை மாகாணம் இருக்கு சார். அதை தமிழ்நாடு ஆகுனாங்க சார். அதுக்கு மத்திய அரசுக்கு பிடிக்கல சார். மத்திய அரசு என்னைக்குமே நம்ம வந்து சுதந்திரம் வெள்ளக்காரன் வாங்கினாலும் மத்திய அரசு கிட்ட டெல்லி அரசு கிட்ட வாங்க முடியாது. யாருன்னா அவன் தமிழ்நாடு இருக்கக்கூடாதுட்டான். தமிழ்நாடு இவர் சிஎம் அண்ணாதுரை கொண்டு வந்தார் 67 புரியுங்களா?
தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்ப வந்து ராஜீவ் காந்திக்கு அப்ப ஈழத்துல பழைய பிரச்சனை இந்திரா காந்தி அம்மா தான் எம்ஜிஆர் 77ல கல்யாண சுந்தரத்தை கூப்பிட்டு இந்திரா காந்தியை தொடர்பு கொண்டு ஈழத்துல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வழி வைக்கணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு ஒரு வெப்பன்ஸ் வேணும், ஒரு பணம் வேணும். அப்படி எம்ஜிஆர் தான் பிரபாகரனை சென்னைக்கு வர சொல்லி 1.5 கோடி ரூபாய் பணம் அதுவும் ரூம்ல விட்டு இந்த எவ்வளவு நாள் நீங்க பணம் எடுத்துக்கங்க அப்படின்னு பிரபாகரன் சொல்றாங்க. ஆனா பிரபாகரன் பணத்தை எடுக்கல. ஏன் தலைவரை நீங்க பணத்தை எடுக்கலன்னு எம்ஜிஆர் கேட்கிறாரு. நான் எடுத்தா கொஞ்சமா எடுத்துருவேன், அதனால நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாரு பிரபாகரனுக்கு எம்ஜிஆர். எம்ஜிஆர் தான் வந்து பச்சை தமிழன். அவர் இலங்கையில நவல்பட்டில் கண்டி நவலப்பட்டில் 1917 பிறக்கிறாரு. அதனால இலங்கை பிரச்சனையெல்லாம் அவருக்கு முழு சப்போர்ட், நல்ல ஒரு வெறியானவர். அதனாலதான் வந்து இந்திரா காந்திய கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட்கார இந்திரா காந்திக்கு டைம் வாங்கி கொடுத்து ஈழத்து மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும், சிங்கள அடிக்கிறான், கொல்றான், கற்பழி பண்றான், அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா கல்யாண சுந்தரம் மூலியமா இந்திரா காந்தி அம்மா ஃபுல் சப்போர்ட் இலங்கைக்கு. இது காலகட்டம் எம்ஜிஆர் அம்மையார் 73 இறந்தவன ராஜீவ் காந்தி வராப்புல அவருடைய சீஃப் செக்ரட்டரி நம்ம கேரளாக்காரன் புரியுங்களா, சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறவங்க அஜித் தோவால்னு இருக்கான் பாருங்க போடிக்கு. அது மாதிரி கார்த்திகேயன் சொல்லிட்டு அவன் சட்ட ஆலோசகர் யார் கேரளாக்காரன். அவன் என்ன சொல்லிட்டானா, தமிழ்நாடு தனிநாடா இருக்குது, அதை இலங்கையோட சேர்ந்து தனிநாடா போயிடும், அதனால அந்த நாட்டை பிரிஞ்சிடும், நம்ம இந்திய தேசத்துல இருந்தே ஒரு இது பிரிஞ்சிடும். அதனால அவன் சொன்ன வாக்கியத்தை வச்சு ஈழத்துக்கு அமைதி படையாள அனுப்பி ராஜீவ் காந்தி ஏகப்பட்ட பிரச்சனையாகி ராஜீவ் காந்தி இறப்பு. அது யார் சுட்டாங்க தெரியாது நமக்கு. இப்போ உள்ள நிலவரத்துக்கு அதே மாதிரி 2008ல் வார் நடக்குது. அங்க வந்து அன்னஸ் போட்டா உலக நாடே சேர்ந்துட்டான். யாரு? பாகிஸ்தானே, வங்காளதேசம், மாலத்தீவு, ஏன்னா உக்ரைன், இன்னைக்கு உக்ரைன் எல்லா நாடு. இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னா, அப்போ காங்கிரஸ் ஆட்சி, சோனியா அரசு கவர்மெண்ட், உங்களுக்கு மன்மோகன் சிங் பிரதம மந்திரி என்ன பண்றாங்கன்னா 4000 கோடி யாரு தான் போறான் நிதி மந்திரி மணிசங்கர் ஐயர், இவங்க 2 பேரும் கொண்டு போய் ராஜாபாசா கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. காங்கிரஸ் ஆட்சி முடிகிறக்குள்ள எல்டிடியில கொண்டுறணும் அப்படின்னு திட்டம். பணமும் கொடுக்குறான், வெப்பன்ஸ், ரேடாரு, நவீன தொழில்நுட்பம்லாம் இலங்கையில போய் இறங்கிருது. அதை அழிச்சுட்டான் சார், கேள்வி கேட்பாரே இல்ல. 1.5 லட்சம் பேர் செத்துட்டான். கெட்டு போச்சு சார். அதே இடத்தெல்லாம், அதாவது மக்பூ இடத்துக்கு இப்ப போராடுனாங்க, எல்லா இயக்கத்திலையும் போராடினாங்க. அதே மாதிரி தமிழர் நிலத்துல, அதாவது பஞ்சமி நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள், நீர்நிலைகள், பருத்துவாரி, குளங்கள், இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்குல்ல. இதுக்கு ஏன் எந்த தலைவரும் போராடல? எல்லாம் ஆளுகின்ற அரசு அந்த கட்சிக்காரங்க பட்டா போடுறாங்க சார். இப்பெல்லாம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் பாத்தீங்கன்னா அங்கிட்டு வந்து எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு புதுக்கோட்டையில இல்ல குளமே இல்ல சார், எல்லா இடத்துலயும் ஆக்கிரமிப்பு. இதை கேட்க ஆள் இல்ல, தாசில்தார் சரியில்லை, கலெக்டர் சரியில்லை, ஆர்டிஓ சரியில்லை, அதை துறை சார்ந்த மந்திரி பெரியசாமியே சரியில்லை. இந்த ஸ்டாலின் அரசு இதுக்கு உடனடியா தீர்வு காணணும். அதாவது நிலம் உனக்கு சொந்தம்ல, மக்களுக்கு நீ நல்லா ஆட்சி கொடுக்கணும், நிலத்தை காக்கணும். அது மாதிரி கனிம வளம், கல், மண் எங்க கொண்டு போறேன்னு தெரியல சார். சார் அதை இப்ப வந்து கனிம வளத்துறை துறைமுருகன் இருந்து சார், அவன் மயன் கதிர் ஆனது, அது மாதிரி ஏகப்பட்ட ரைடு. இந்த ரைடு மத்திய அரசு பண்ணி முறையான ஆவணங்களை நம்ம காட்டல. இப்ப வந்து அந்த அமைச்சர் பதவி ரகுபதி கிட்ட கொடுத்துருக்கான். ரகுபதி வந்து ஏற்கனவே பல ஆயிரம் கோடி சொத்து பதிவு உள்ளவன். அந்த கிரானைட்ல இப்ப வந்து அவர் பணத்தை போட்டு லாரியா மண் அடிக்கிறாங்க. அதெல்லாம் வன்மையை அந்த அரசை நான் கண்டிக்கிறேன். பணத்தை போட்டு கனிம வளத்தெல்லாம் குளோஸ் பண்றாங்க சார், நீர்நிலை குளோஸ் பண்றாங்க சார். இந்த ஆட்சியை எடுத்துருவோம் சார். இவங்க தமிழனே இல்ல சார், தமிழன நாட்டை தமிழன ஆளணும். நம்ம எல்லாரும் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கணும், வீட்டுக்கு வீடு ஆதரவு திரட்டணும். கோட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டோம்னா நாடை வித்துருவான். இப்பவே பாதி பூமி இல்ல, புரியுங்களா? அதனால வந்து சீமான் வந்து ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டுக்கு வீடு ஆதரவு தெரிவிச்சு நல்ல தமிழ் தேசியம் காக்கணும். ஈழ பிரச்சனை நம்ம தான் கேட்கணும், வேற ஆளே கிடையாது. யாரு கேட்க ஆளு சார் ஈழ பிரச்சனைய? ஏன்னா இந்தியா போய் தொழில் பண்றாங்க சார், எப்படி இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணா? அது மாதிரி கச்சத்தீவு வந்து உங்களுக்கு 74ல இந்திரா காந்தி அம்மையார் பண்டார நாயகர் இலங்கையில இருந்து உங்களுக்கு வந்து பெரிய நட்பு ரீதியா கொடுக்குறாங்க. இப்ப அந்த கச்சத்தீவை வந்து இந்த வரை 74ல இருந்து இதுவரையும் யாரும் எடுக்கிறதுக்கான முகாந்திரம் கிடையாது. எடுக்கலாம், அதை நான் சட்ட ரீதியாக நுணுக்கமா சொல்றேன். ஒரு கடல்சார் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கடல் எல்லையில சென்றா பிரிச்சு நம்ம சைடு இருந்தா நமக்கு சேரும், அவங்க சைடு இருந்தா அவங்களுக்கு சேரும். நம்ம சைடு தான் இருக்கு. இவங்க பிசினஸ் பண்றான், ஆட்டோமொபைல் பண்றான், அங்க எல்லாத்துக்கும் வந்து தொழில் பண்றதுனால தலைவர் சொன்ன மாதிரி வர்த்தகம் அதிகம் பண்றதுனால இலங்கையை வந்து இவங்க விட்டுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. தமிழ் மக்கள் செத்தா போயிட்டா போறான்னு இதுதான் சார் நடப்பு. அதனால கச்சத்தீவை வந்து நம்ம தான் வெல்ல முடியும். அது புரியுங்களா? அதனால 800-900 பேர் செத்துட்டான். இனிமே அந்த தமிழ் இனத்தை காக்கணும், தமிழ் இனத்தை அமைக்கணும்னா அது ஒரே ஆளு பிரபாகரன் தம்பி
உனக்கா புரியுங்களா? செந்தமிழ் சீமானால முடியும். தமிழ் மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும். அதாவது காரணம் என்ன, இலங்கையை வந்து ஆண்ட அரசு வந்து பிரிட்டிஷ்காரன், அது டயருங்கிறவங்க தான் இங்கிலாந்து ஆள்றான். இது இலங்கையை ஆளும் பொழுது சுதந்திரம் 48ல் சுதந்திரம் இலங்கை அடையும் பொழுது அங்கே தமிழர்களும் சிங்களருக்கு சம உரிமை கொடுக்கல. அவன் டயர் என்ன பண்ணிட்டான்னா சிங்களனுக்கு தான் உரிமை கொடுக்குறான். அப்போ தமிழருக்கு வந்து எங்கே உரிமை கொடுக்கல, நாட்டில் உரிமை கொடுக்கல. அப்போ அண்டை நாடான இந்தியா அப்போ இந்தியாவுடைய வரலாறு சொல்லணும். அதாவது இண்டிபெண்டன்ட் டெமோக்ரஸி என்ன சார், நேஷனல் பிரில்லியன்ட் ஏரியான்னு பிரிட்டிஷ்காரன் தான் வச்சுருக்கேன். இந்தியான்னு பேரை வச்சது பிரிட்டிஷ்காரன் தான். இந்த நாட்டை சுக்குநூறு ஆகினது பிரிட்டிஷ்காரன் தான். அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறது வந்து கோட்ஸை சுட்டான் பார்த்தீங்களா, காந்தியை சுட்டதே தப்பு. உங்களுக்கு இந்தியாவை வந்து பிரிச்சது முகமது ஜின்னா. அப்போ வந்து அமெரிக்கா இது லண்டனுடைய ஜனாதிபதி அட்லி அவன் என்ன பண்றான்னா உலக நாட்டிலே ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கும் பொழுது நாட்டை வந்து பொருளாதார வீழ்ச்சி, எல்லா நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுத்துடணும் அப்படின்னு அட்லி சொல்றான். புரியுங்களா? சொன்னவன தான் அப்ப வந்து அட்லி சொல்றாப்புல எல்லா நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்னு லண்டன் ஆண்ட ஜனாதிபதி. அதுல வந்து சர்ஜிலுக்கு வந்து உடன்பாடு இல்லை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அப்ப இந்தியாவை பாகிஸ்தானை பிரிக்கிறதுக்கு காரணம் காந்தி கிடையாது, முஜிபுர். அதாவது அவர் ஜின்னா வந்து என்ன சொல்றாருனாக்கா, நாங்க 20,000 முஸ்லீம் இருக்கிறோம் இந்தியாவில், எங்களுக்கு தனியாகவே ஒரு தேசம் கொடுத்துருங்க. அந்த மாதிரி வந்து நட்பு ரீதியா லண்டன் போறாரு, சர்ச்சில சந்திக்கிறாரு ஜனாதிபதி. 1941 to 45 வரை செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. சொல்றேன் உங்களுக்கு புரியுங்களா? அதாவது அந்த சர்ச்சில போய் லண்டன்ல பார்த்து எங்களுக்கு வந்து தனியா பாகிஸ்தானை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்டவுடனே தான் அது நட்பு ரீதியாக தான் பிரிச்சு கொடுக்குறாரு. அதுல காந்திக்கெல்லாம் உடன்பாடு இல்லை சார். அதே மாதிரிதான் இலங்கையில டயர் மேலாதிக்கம், பிரிட்டிஷ்காரன் டயர். அப்போ வந்து அங்கே ஆண்ட தமிழருக்கு சிங்களருக்கு ஒற்றுமை இருக்க வைக்கல. அவன் ஆண்ட உலக நாட்டிலே எல்லாமே 2 நாடு ஆகிட்டு போனான். மூல காரணம் ஒற்றுமை இல்லாம ஆக்கணுக்கு பிரிட்டிஷ்காரன் தான் காரணம், சர்ச்சில் தான் காரணம். அதனால இலங்கையில நிலவரம் என்னன்னா, தமிழனுக்கு சம உரிமை இல்லை, வேலை சமூகம் எல்லாத்தையுமே பிரிச்சு வைக்கும் போதுதான் அங்க எல்டிடி ஒரு இயக்கமே உருவாகுது. அதாவது எல்டிடி இயக்கம் உருவாகுது காரணமே அந்த நாட்டில் அந்த இலங்கையில வந்து சம உரிமை கொடுக்கறது இல்லை. எல்லா வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் நம்மளை அடிமையாக வச்சிருந்தா தமிழரை. இதனாலதான் எல்டிங்கிறது ஒன்று உருவாகுது. எல்டிடி உருவாகும் பொழுது 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன கல்யாண சுந்தரம், அப்ப வந்து இந்திரா காந்தி அம்மையார் தான் பிஎம், கல்யாண சுந்தரத்தை தொடர்பு கொண்டு ஒரு டைம் வாங்கி கொடுக்குறாங்க இந்திரா காந்தி அம்மையாருக்கு. இலங்கையில வந்து மக்களை துன்புறுத்தினா பாதுகாப்பு இல்ல, வெப்பன்ஸ் வேணும், நீங்க ஏதாவது ஆயுதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்திரா காந்தியை தொடர்பு கொள்றது. கல்யாண சுந்தரம் டெல்லி போய் எம்ஜிஆர் ஏற்பாடு பேர கல்யாண சுந்தரம் எல்டிடிக்கு புழு சப்போர்ட் பண்ணி தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதே சமயம் எம்ஜிஆர் தான் நிதி உதவி கொடுக்குறாரு பிரபாகரன் டெல்லி மெட்ராஸ்க்கு வர சொல்லி.